வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் vlogல இன்றைக்கி கரெக்டாக 50வது நாளுங்க. 50வது நாள். மேக்ஸிமம் 40 நாளில் தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்தியா அவுட்லைன் vlogல இன்றைக்கி 50வது நாள் நார்த் கோவாவில் போயிட்டுருக்கோம். பெருமையான விஷயம், பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். நேற்றுலேருந்து சரியாக தூங்கலைங்க. ஃபுல்லாக கொசுக்கடி. அந்த கோயிலில் தூங்கும்போதும் கொசுக்கடி, வெளியே பெட்ரோல் பங்கில் தூங்கலான்னு பார்த்தா அங்கேயும் கொசுக்கடி. இன்னும் தூங்கவே இல்லை சுத்தமாக, ஒரு செட்டு கூட தூங்கவே இல்லை. ஒரு ஃபோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிவிட்டு. அங்கே போயிட்டு ஒரு 4-5 மணி நேரம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ட் பார்க்கலாம். அப்படியே இந்த பாலத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் வியூ இருங்க காட்டுறேன். அங்கே போய் நின்றுக்கிறேன், இந்த காக்கா கத்துதில்ல, அங்கே போய் நின்று காட்டுறேன். ஸ்ட்ராங் விண்ட்ஸ். காற்று ரொம்ப அடிக்கும் போல். ஃபோனை கீழே விடாமல் பார்த்துக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் இருக்குது பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய க்ரூஸ் இருக்குது பாருங்கள். க்ரூஸை நான் இப்போ தான் வாழ்க்கையிலே இப்போ தான் பார்க்குறேன். கோவாவில் மெயின் சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை. நான் மேப்பில் காட்டுறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன். காக்கா அங்கேயே உட்காந்துருக்கு பாரு. அதில் க்ரூஸ் இப்போ தான் பார்க்குறேன். கீழே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அங்கே ஒன்று பெரிய ஒன்று பெருசு ஒன்று இருக்குது பாருங்கள். அங்கே சூப்பராக இருக்கு, நிறைய இருக்கும் போல். இதெல்லாம் சின்ன சின்ன கப்பல்ஸ், அதுதான் க்ரூஸ். இந்த பாலத்தெல்லாம் நடந்து போயிட்டுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக அங்கே போனால் ஒரு இது இருக்குது, 6 கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு ஃபோர்ட் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு குளிக்கணுங்க. போயிட்டு இந்த ஃபோர்ட் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போயிட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த நல்லா சோப் போட்டு கழுவி தேய்ச்சி அந்த மாதிரி குளித்து முடிச்சுட்டு போகணும். ஃபோர்ட் போய் பார்த்துட்டு, என்ன லைட்டாக கொஞ்சம் வெயில் இருக்குது, ஹெவியாக இருக்கிறத விட லைட்டாக இருக்கும்போதே டக்குன்னு போயிட்டு அதை பார்த்துட்டு அதோட ஹிஸ்ட்ரி எதாவது இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நேராக அடுத்த டெஸ்டினேஷன் போகலான்னு சொல்லிட்டு தான். என்ன இதுக்கு முன்னாடி இந்த பார்க் இருந்துச்சு ஒன்று, அங்கே ஒரு 2-2.5 மணி நேரம் தூங்கினேன். தூங்கிட்டு சரி ஓகே எந்திரிச்சிருவோம், லைட்டாக வெயில் இருக்கும்போதே ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ஃபோர்ட்டை போய் காமிச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு கரெக்டாக 3 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. போயிட்டு அந்த ஃபோர்ட்டை போய் பார்த்துட்டு போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி தான் குளிக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். போய் நல்லா குளிக்கணும், ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு குளிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே பாரு, அமைதியாக இருக்குது இந்த இடமும். இங்கே ஃபுல்லாக காடு தான் ஃபுல்லாக. அப்படியே அது வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்து அது வழியாக அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஹோட்டலாக இல்லை என்னன்னு தெரில, இது வீடாக ஹோட்டலாக என்னன்னு தெரில. ஆனால் பாதி உடஞ்சிருக்கு, பாதி கூரை மாதிரி போட்டிருக்காங்க. பழங்கால இதுன்னு நினைக்கிறேன். ஏதோ இந்த ஒரு பள்ளிவாசலாக இல்லை இந்த எதுவும் ஹாஸ்டல் மாதிரியா என்னன்னு தெரில. வரிசையாக ரூம்ஸாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக பாத்ரூமாக இருக்குது. அந்த பக்கம் பில்டிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ரூம் சர்வீஸ் தான் நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன்,
புல் எப்படி இருக்குன்னு சூப்பராக நைஸாக மெத்த மாதிரி காற்றுக்கு சூப்பராக செய்யுது. ஓகேவா, கரெக்டாக காற்று அடிக்குது. மியூசியம் ஆஃப் கோவாவா? மியூசியமா இது? அப்போது சரி, ஓகே. எனிவே நம்ம போகிற பாதை இப்படி தான் போய் ஆகணும். ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே மியூசியம்னா காசு கேட்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பாலத்தில் தான் காலையில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த இது க்ரூஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, க்ரூஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அந்த வழியில் அப்படியே நடந்து வந்து இப்படி போகிறோம். இப்படி போயிட்டு அந்த ஃபோர்ட்டு போய் பார்க்குறோம். குளிச்சுட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் என்ன, இதை காய வைக்கிறது தான் ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அப்படியே போட்டுக்கிட்டேன். போயிட்டு ஃபோர்ட்டில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு, இங்கே தான் அடிக்கடி வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கே. மழை பெய்யுது, டக்குன்னு வெயில் வருது, சொல்ல முடியல அப்படின்ட்டு சரின்ட்டு காய வைக்கிறதுக்கு இடம் வேணாம், நம்ம முதல்ல ஃபோர்ட்டு போய் பார்த்துட்டு அங்கேயே வெயில் அடிச்சுன்னா அப்படியே காஞ்சிடட்டும் அப்படின்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்ட்டை போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இந்த இடம். செம்ம காற்றா அடிக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் கடல் தண்ணி தான், உள்ளே இறங்க முடியாது. க்ரூஸ் நிறையா போயிட்டுருக்கு முன்னாடி. சரி வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போவோம். பக்கத்தில் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க ஃபோர்ட்டுக்கு. அது கீழே சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஆனால் என்ட்ரன்ஸ் எங்கே தான் தெரில. நான் அந்த பக்கமும் பார்த்துட்டேன், அந்த வழியாக தான் வந்தேன் லிஃப்ட் கேட்டு. அந்த பக்கமும் பார்த்துட்டேன், என்ட்ரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஆப்போசிட்டில் ஃபுல்லாக கடல் மை தான் இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் இங்கே தாங்க இருக்குது, ரிசப்ஷன். நான் அங்கே தேடிகிட்டு இருக்கேன். அவ்வளோ தூரம் போய் தேடிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் போகணும் போல். ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோன்னு கேட்டேன். நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை. ஜஸ்ட்டு கீழே இருந்தே காட்டிடுறேன். வேறு வழி இல்லைங்க, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து அப்படியே ரிசப்ஷனில் அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறுவோன்னு நினைக்கிறேன். மேலே ஏறிட்டு மேலே ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிடுவோன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி இங்கேருந்து இந்த கடல் வியூ பார்ப்போன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக தான் இருக்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிஞ்சிருது, அவ்வளோதான். ஆனால் ஓவர் ப்ரைஸாக இருக்குது. மேலே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த பேசிக்கிட்டே அந்த வீடியோஸ் மட்டும் அந்த நேற்று பார்த்தோம்ல இந்த பாலத்தில், ஸோ அதே மாதிரி பிஏபியில் போடுறேன். தயவுசெய்து எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. தயவுசெய்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் ஜஸ்ட் காமிச்சர்லாம் பார்த்தா ஓவர் ப்ரைஸாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல. ஸோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதை பற்றின விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சைடில் நான் பிஏபியில் சொல்லிகிட்டே வரேன். வேறு என்ன, அதோடு நம்ம வீடியோ முடிச்சுப்போம். இன்றைக்கி 50th டே இப்படி போகணுன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் போயிட்டு எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு உங்களை காமிக்கலான்ட்டு இருந்தேன். பட் இப்படி ஆயிடுச்சு. எனிவே வ்ளாகில் இப்படி தான் ஆகும், சகிச்சுட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆகணும். வேறு வழி இல்லைல்ல, போயிட்டே இருக்கும். சரி ஓகேங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டே பேசுகிறேன். ஆனால் இந்த வியூ சூப்பராக இருக்கு பாருங்களேன். அப்படியே கடலோடு சேர்ந்து சூப்பராக அந்த சைடில் ஒரு தென்னை மரம் பார்க்குறது சூப்பராக இருக்குது. இப்போ தான் அந்த கோட்டையை பற்றி பார்த்தேன். அந்த ஃபோர்ட்டுன்றது கோட்டைன்றாங்க. பிரிட்டிஷ் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. 1500 அந்த டயத்தில் கட்டியிருக்காங்க போல். சேம் இது ஆயுதங்கள் தயாரிக்கிற இடமாகவும் ஜெயிலாகவும் சேம் நிறைய குடியிருப்புகள் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல்
இங்கே வந்து இந்த கல்லெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து தடிமனாக இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க போல். ஸோ அதே மாதிரி வந்து சர்ச்சும் இருக்கான் உள்ள. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க, நிறைய பேர் இங்கே பார்க்க வர்றாங்களாம். அதே மாதிரி நான் எதுக்கு பார்க்க வந்தேன்னா, அந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக இருக்கும், நான் உள்ளே போயிட்டு ஒரு 2-3 விஷயங்கள் காட்டிட்டு அப்படியே நான் அந்த சைடும் காட்டலான்ட்டு இருந்தேன். இப்படி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் சைடில் ஃபோட்டோவை போடுறேன், நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலான்னு ஆசைப்பட்டு வந்தேன். பட் இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே. பட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோட்டையில் பிரிட்டிஷ் ஸ்டைலில் கட்டுறதுனால ஆர்கிடெக்சர்லாம் நல்லா சூப்பராக இருக்குமா. உள்ளே போனால் இந்த புல்வெளிகள், அது இல்லாமல் வந்து மரம் அங்கங்கே முளைச்சிக்கிறதுலாம் வந்து பார்க்குறதுக்கு இந்த கோட்டைக்கு உள்ளே போகும்போது மேபி நான் டிக்கெட் எடுத்து உள்ளே போனேன்னா சூப்பராக இருந்திருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சைடில் போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லலான் இருந்தேன். ஸோ உள்ளே போக முடியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. 50th டே இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல. நான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணி எவ்வளோ தூரம் வந்ததே நான் பெருசுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். 51வது நாள், மேபி பீச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டெஸ்டினேஷன் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. அதே மாதிரிங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எஸ்டர்டே வந்து நேற்று வந்து நைட்டு வந்து ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. சேம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஹோட்டலில் வந்து சாப்பாடு, அந்த ஓனர் வந்து சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த 2 கிளிப்பும் நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. யுவர் நேம்? நாகராஜ் ப்ரோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஸோ சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். ஸோ ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து அவங்க வந்து பாவ் பஜ்ஜி சம்திங் கொடுத்துருக்காங்க. அதான் சாப்பிடணும், வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் போகணும். பட் வந்து சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து வந்து 50 பண்ணலான் இருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு நான் பேசுகிறேன்.